राधे कृष्णा। श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्म रुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने। अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। आचार्यः स हरिः साक्षात् चररूपी न संशयः। ஆச்சாரியனாகப்பட்டவர் நேரே நடமாடும் பரமபுருஷன், இதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ஏன் ஆச்சாரியனை பரபிரம்மம் அப்படின்னு சொல்றா அப்படின்னா, நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அஜ்ஞானங்களை, அது அஜ்ஞானம்னே நமக்கு தெரியறது கிடையாது. பல விஷயங்கள் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, நம்முடைய பலம்னு நாம நினைக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்முடைய பலவீனம். நிறைய பேர் சொல்லுவோம், கோபம் வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு. இது பலம் இல்லை, இது பலகீனம். அந்த மாதிரி அஜ்ஞானம், பல விஷயங்கள்ல நமக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கு. இது எல்லாம் புரிய வச்சு அதை சரி பண்ணி அதிலேந்து நம்மளை விடுவிக்கிறார்களாம் ஆச்சாரிய புருஷர்கள். ஏன்னா இந்த விஷயம் பரபிரம்மத்தினாலே, பரமபுருஷனாலே மட்டுமே சாதிக்க முடிஞ்ச காரியம். அது ஆச்சாரியன் பண்றதுனாலே ஸ்வயம் ஆச்சாரியன் பரமபுருஷன் அப்படின்னு சொல்றோம். அதுலயும் சுவாமி ராமானுஜர் ஸ்வயம் பரமபுருஷன் நிச்சயமாவே சொல்லலாம். காரே கருணை ராமானுஜன். அத்தனை ஜாதிக்காரர்களையுமே பகவத் பக்தர்களா, பகவத் தியானத்துல திளைக்க வைக்கக்கூடிய ஒரு பலம் சுவாமி ராமானுஜருக்கு இருந்தது. பெண்ணுக்கும் பேதைக்கும் குழந்தைக்கும் படிச்சவாளுக்கும் வேதம் தெரிஞ்சவாளுக்கும் ஒருத்தரும் தள்ளுபடி இல்லை. சுவாமி ராமானுஜர் அத்தனை பேரையுமே அந்த பகவத் அனுபவத்துல திளைக்க வைக்கிறார். அதுவும் திவ்ய தேசங்கள்லாம் யாத்திரை போய் அந்த திவ்ய தேச பெருமாளுடைய வைபவத்தை கூட வர ஜனங்களுக்கும் புரிய வச்சு, அந்த ஊர் ஜனங்களுக்கும் அந்த பெருமாளுடைய பலத்தை நிரூபணம் பண்றார். எப்பொழுதுமே நம்ம கிரகத்திலேயே தோட்டத்துல ஒரு துளசி இருக்கு, இல்லாட்டி ஒரு முள்ளச்செடி இருக்கு அப்படின்னா அதனுடைய மகிமை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எப்பொழுதுமே பல மைல்கள் கடந்து போய் இருக்கக்கூடிய கோவில்களை போய் பார்த்து ஆஹா ஓஹோன்னு சொல்லுவோம். ஆனா நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடிய கிருபா சாகரனான பகவானை பத்தி பெருசா நமக்கு தெரியறது கிடையாது. ஆச்சாரிய புருஷர்கள் அதை புரிய வைக்கிறாள நமக்கு. அப்பா, நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்திலேயே பகவான் உனக்காக உனக்கு முன்னாடியே வந்து கிடக்கிறான். உனக்கு முன்னாடியே பகவான் அங்க வந்து அனுகிரகம் பண்ண காத்துண்டு கிடக்கிறான் அப்படின்னு புரிய வைக்கிறாராம். அப்படிதான் ராமானுஜர் அழகா திருக்கடல் மல்லை, திருவிடவெந்தை திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சுட்டு நேர வர. ஆனா ஸ்ரீரங்கத்துல பல பேர் ஆச்சு வருஷ கணக்கா ஆகிறது. ராமானுஜர் திக்விஜய யாத்திரை போய் எல்லாரும் காத்துட்டு இருக்கா, இன்னும் ராமானுஜர் வரலையே, வருஷங்கள் ஓடின்னு இருக்கே. ஏன்னா பெருசா சேதியும் இல்லை. இந்த காலம் மாதிரி பெரிய கம்யூனிகேஷன் கிடையாது இல்லையா. எங்க இருக்கார், எப்படி இருக்கார் பெருசா தெரியாது. சென்னையிலேயே இருக்கா, ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கானா கூட அவ்வளவு சீக்கிரம் தகவல் போய் சேராது. அழகா ராமானுஜர் எல்லாரும் காத்துட்டு இருக்கா ஸ்ரீரங்கத்துக்கு எப்ப வருவார் அப்படின்னு. அழகா ராமானுஜர் திருவிடவெந்தை திவ்ய தேசம் சேவிச்சுட்டு அழகா கிளம்புறார். பக்தாளுகள்லாம் ஆசை, அடுத்து எந்த திவ்ய தேசம் அழிச்சுட்டு போக போறார் அப்படின்னு ஆனந்தமா காத்துட்டு இருக்க ராமானுஜர் ஜோரா அழகா வரார். எங்க வரார் அப்படின்னா, மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் கோவிலுக்கு வரார். அடியனுக்கு இன்னைக்கு பாக்கியம், அழகா மதுராந்தகம் ஏரி காத்த ராமர் அப்படி அந்த கோவிலை தூரத்துல இருந்தே சேவிக்கிற ஒரு பாக்கியத்தை இன்னைக்கு ராமானுஜர் கொடுத்தார். அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், ராமானுஜர் சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அடியன்
காத்தால பாண்டிச்சேரி கிளம்பும் பொழுது சரி சலசேன பெருமாளை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் கார்ல என்னோட டிரைவரோட கேட்டேன், எப்படி போறோம், ஈசிஆர் வழியா போறோமா பைபாஸ் வழியா? அவர் பைபாஸ் தான் அப்படின்னு விட்டார், யோசிக்கவே இல்லை அவர். அப்பயே நான் சிரிச்சேன், சரி ராமானுஜர் இன்னைக்கு மதுராந்தகம் போகணும் உபன்யாசத்துல, சரி நம்மையும் அது வழியா அழிச்சுட்டு போறார் அப்படின்னு நினைச்சுன்னு அழகா மதுராந்தகம் கோவில, அந்த ஏரிகாத்தராமர் கோவில் அப்படி இந்த பைபாஸ்ல போகும் பொழுது ஒரு தரிசனத்தை இன்னைக்கு பண்ணி வச்சுட்டார். ராமானுஜர் சத்தியம், காரே கருணை ராமானுசன். ராமானுஜர் வரார் பக்த ஜனங்களோட. மதுராந்தகம் வரும்பொழுதே ராமானுஜருக்கு மேனி சிலிர்க்கிறது. ஏன்னா அவரை ஆச்சாரியன் தடுத்தாட்கொண்ட ஒரு இடம் மதுராந்தகம். 108 திவ்ய தேசத்துல அது இல்லை. ஆனாலும் ராமானுஜரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அபிமானப்பட்ட ஒரு ஸ்தலம் மதுராந்தகம். விசேஷமான ஒரு இடம். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கே ராமானுஜனை கொடுத்த ஒரு இடம் மதுராந்தகம். மதுராந்தக சோழன் கொடுத்த ஒரு இடம் அது. மதுராந்தக சோழனுடைய சதுர்வேதி மங்கலம் இன்னைக்கு நிறைய வேத வித்வான்கள்லாம் வாழ்ந்த ஒரு இடம், வாழ்ந்துருக்கிற ஒரு இடம் அப்படின்னா மதுராந்தகம். அழகா சுவாமி ராமானுஜர் வரார். அழகான குளம் உண்டு கோவில் வாசல்லையே. குளத்துல இறங்கினார், அழகா அனுஷ்டானம் எல்லாம் பண்ணார், ஜம்மனு தீர்த்தம் ஆடினார். பன்னீர் திருமணம்லாம் இருந்த காம்பீரியமா கைகூப்பிண்டு கோவில் கோபுரத்து வாசல் நன்னா சேவிக்கிறார். ஏன்னா ஆச்சாரியனும் ராமானுஜரும் மீட் பண்ண இடம். பெரிய நம்பிகளும் சுவாமி ராமானுஜரும் ஆனந்தமா சேர வச்ச ஒருத்தன் மதுராந்தகம் ராமன். அவ்வளவு விசேஷம். 108 திவ்ய தேசத்துக்கு சமமான ஒரு மரியாதை மதுராந்தகம் ஏரிகாத்தராமனுடைய கோவிலுக்கு உண்டு. ராமானுஜர் உள்ள நுழையறார், கொடிமரத்துக்கிட்ட நின்று ஜம்முன்னு சேவிக்கிறார். அழகான ஒரு ஸ்தலம் மதுராந்தகம் ஏரிகாத்தராமருடைய கோவில். கைகூப்பி அப்படியே சாதாரண ராமானுஜர் கொடிமரத்துக்கிட்ட சேவிப்பார், கைகூப்பி நிற்பார். இந்த கோவில்ல ரொம்ப நேரம் நிக்கிறார். கண்கள்ல கண்ணீர் வழியறது, மயிர்கால்கள் குத்திண்டு நிக்கிறது. ஏன்னா மதுராந்தகம் ரொம்ப விசேஷம். ராமானுஜர் வாழ்க்கையில ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் மதுராந்தகம். நம்ம சொல்லணும் இல்லையா, அந்த கோவிலுக்கு போனேன், அந்த இடத்துல குருவை பார்த்தேன். அந்த மாதிரி குருவை நாம எந்த இடத்துல அழகா பார்த்தோமோ, எந்த இடத்துல குரு கிருபை நமக்கு கிடைச்சது, எந்த நாள் எந்த இடம் எந்த சமயத்துல நமக்கு குருவிடத்துல இந்த உபதேசம் கிடைச்சது, நிஜமாவே நம்ம வாழ்க்கைய மாற்றி போட்ட ஒரு பாதை அந்த இடம் தான். வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு எங்கேயோ ஓடின்னு இருக்க நம்முடைய வாழ்க்கையுடைய பாதை பகவானை நோக்கி ஓட ஆரம்பிக்கிற இடம், டேர்னிங் பாயிண்ட் அதுதானே. அந்த மாதிரி ராமானுஜர் வாழ்க்கையில அவர் பகவானுக்கு ஒன்றும் தூரம் கிடையாது. ஆனாலும் தீர்மானமாக ராமானுஜருக்கு ஆச்சாரியன் கிடைச்ச ஒரு இடம் மதுராந்தகம். அழகா நன்னா சேவிச்சார் மதுராந்தகம். அந்த துரஸ்தம்பதிகள் நன்னா பிரார்த்திச்சுண்டார், உள்ள நுழைஞ்சார். நிறைய பேர் புதுசா வந்திருக்கா. அழகா சுவாமி ராமானுஜர் சொன்ன, அடியேனுக்கு ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ண ஸ்தலம் இதுவே அப்படின்னுட்டார். அதை கேட்ட உடனே பல பேருக்கு ஆனந்தம். அடியேனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடந்த இடம் இதுதான். ராமானுஜர் எப்பொழுதுமே சாதாரணமாவே அடியேன் அப்படின்னு தான் சொல்லுவார். இங்க உள்ள வந்தோன்னு அடியேன் 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 அடியேன். உள்ள நுழைஞ்ச உடனே ராமானுஜருக்கு அந்த ஆச்சாரியன்ற பாவத்தை காட்டிலும் சிஷ்ய பாவம் மேலோங்கி எடுத்து, அடியேனுக்கு ஆச்சார அனுகிரகம் பண்ண இடம் இதுதான், அடியேனுக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடந்த இடம் இதுதான், அடியேனுக்கு பெரிய நம்பிகள் கிருப பண்ண இடம் இதுதான் அப்படின்னு அடியேன் அடியேன் அடியேன்னு அந்த சிஷ்ய பாவத்துல ராமானுஜர் தலைக்கிறார். அழகா ராமானுஜர் உள்ள அழிச்சுட்டு போறார் எல்லாரையும். ராமச்சந்திரமூர்த்தி ஜம்முன்னு இருப்பான், காம்பீரியமான ராமன். அழகான சீதா மாதாவோட ராமச்சந்திர மூர்த்தி. அழகா ராமானுஜர் சொன்னார், இந்த இடத்துக்கு பேர் வகுளாரண்ய கஷேத்திரம் அப்படின்னு பேர். வகுள புஷ்பம், எப்படி நம்மாழ்வார் சொல்றோம் இல்லையா, வகுளாபரணன் மகிழம்பு. ஒரு காலத்துல மகிழம் மரக்காடா இருந்த ஒரு இடம் அது ராமனுடைய காலகட்டத்தில். அதனால
இந்த இடத்துக்கு பேரு வகுளாரண்யம் அப்படின்னே ஒரு திருநாமம். இந்த இடத்துல அழகா விபண்டக மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார். விபண்டகர் ரிஷ்யசுங்கருடைய தோப்பனார். அழகா ரிஷ்யசுங்க மகரிஷி தான் கலைக்கோட்டு முனிவன் அப்படின்னு தான் கம்பராமாயணத்துல கம்பர் சொல்றார் ரிஷ்யசுங்க மகரிஷிய. அதை வச்சுட்டுதான் சிங்கேரி, நம்ம உடுப்பி பக்கத்துல இருக்கக்கூடிய சிங்கேரி, அந்த இடமெல்லாம் ரிஷ்யசுங்க மகரிஷி. அந்த இடத்துல தான் ரிஷ்யசுங்க மகரிஷி அழகா அவர் முக்தி அடைஞ்ச இடம்னு ஒரு சிவன் கோவில் உண்டு சிங்கேரி பக்கத்துல. அந்த ரிஷ்யசுங்க மகரிஷியோடைய தகப்பனார் தான் விபண்டக மகரிஷி. அவர் இந்த இடத்துல அப்படி தபஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார், இந்த வகுளாரண்ய கஷேத்திரத்துல. அப்ப ராமச்சந்திரமூர்த்தி ஜோரா அப்படி காட்டுல அலையிறார். சீதா மாதாவை தொலைச்சுட்டு அலையும் பொழுது அந்த வகுளாரண்ய கஷேத்திரத்துக்கும் அவர் வந்தார் அப்படின்னு இருக்கு. சரியா, ராமன் வகுளாரண்ய கஷேத்திரத்துக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா ராமச்சந்திரமூர்த்தி ஆச்சரியமா கிஷ்கிந்தாலேன்னு அப்படிதான் போறார். இந்த பக்கம் வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனா ஏதான ஒரு ராமாயண காலகட்டத்துல இந்த இடத்துக்கு ராமன் வந்திருக்கலாம். சில இடங்கள்ல ஸ்தல புராணங்கள் பார்த்தோம்னா இதிகாச புராணங்கள்ல சொல்லக்கூடிய இடமும் இதுவும் வேறுபடுறது. ஆனா சில சந்தர்ப்பங்கள்ல நிறைய ராமாயணம் நடக்கிறது. நான் அன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், திருப்புள்ளம் பூதங்குடியும் அழகா திருப்புட்குழியும் பத்தி ரெண்டு ஒரே மாதிரி ஸ்தல புராணங்கள். அங்கதான் ஜடாயு மோட்சம், இங்கதான் ஜடாயு மோட்சம். பஞ்சவடி நாசிக் பக்கம் போனா அங்கதான் ஜடாயு மோட்சம், கேரளால போனா அங்கதான் ஜடாயு மோட்சம், பத்ராச்சலம் போனா அங்க பக்கத்துல தான் ஜடாயு மோட்சம். நிறைய இடங்கள் உண்டு. அந்த மாதிரி விபண்டக மகரிஷியோட இந்த ஆசிரமம் பக்கம் பகவான் வந்தானா. அந்த சமயத்துல அழகா விபண்டகர் சொன்னார், கவலையே படாதராமா, நிச்சயமா சீதை கிடைப்பாள் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாராம். அப்ப விபண்டக மகரிஷி ஒரு மூர்த்தி வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த மூர்த்தி பேர் கருணாகர பெருமாள் அப்படின்னு திருநாமம். அழகா அவர் சொன்னார், அந்த கருணாகர பெருமாளை சேவிச்சுட்டு போறாமா, நிச்சயமா உனக்கு சீதை கிடைப்பாள் அப்படின்னு சொல்ல ராமன் அழகா கருணாகர பெருமாளை சேவிச்சுட்டு போகின பிறகுதான் சீதா மாதா கிடைச்சாளாம். அப்ப விபண்டக மகரிஷி சேவிச்சு கிளம்பும்போது ராமன் கிட்ட சொன்னார், ராமா, நீ துக்கத்தில் இப்படி வந்துட்டு இந்த பக்கமா போறாய், நீ சீதையை மீட்டுட்டு சீதையை அழிச்சுண்டு திரும்பவும் அயோத்தியா போகும் பொழுது என்னை பார்த்துட்டு எனக்கு காட்சி கொடுத்துட்டு போகணும், சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுண்டாராம். பகவானும் நிச்சயமா வரேன் அப்படின்னு கிளம்பினான் ராமன். அழகா போனான். ராமராவண யுத்தம் எல்லாம் நடந்தது. சீதையை அழைச்சுண்டு பகவான் புஷ்பக விமானத்துல அப்படி ஜம்முன்னு வரானா. வரும்பொழுது சீதையை தொலைச்சுட்டு எங்கெல்லாம் தேடினேன் ஒவ்வொரு இடமா காட்டிண்டு வந்தானாம் ராமச்சந்திரமூர்த்தி. அப்ப இந்த பக்கம் வரும்பொழுது பகவானுக்கு ஞாபகம் வந்தது, ஆஹா, விபண்டக மகரிஷி போகும்பொழுது வந்து பார்த்துட்டு போக சொன்னாரு அப்படின்னு நினைச்சு இந்த மதுராந்தகம் பக்கத்துல ஞானகிரின்னு ஒரு பர்வதம் இன்னைக்கும் இருக்கு. இன்னைக்கும் பரிவேட்டையும் பொழுது ஆச்சரியமா கருணாகர பெருமாள் அங்க போகிறது வழக்கம் உண்டு. உடனே அழகா அந்த ஞானகிரி பர்வதத்து மேலே பகவானுடைய புஷ்பக விமானம் அப்படி இறங்கித்தான். பகவான் அங்கேருந்து இறங்கி நேர சீதையை கூட்டண்டு விபண்டக மகரிஷிக்கு தரிசனம் கொடுக்க வந்தார். புஷ்பக மரம் அப்படி இறங்கினாராம். அழகா இறங்கும் பொழுது பெரிய ராயல் ஹைனஸ் இல்லாட்டி குயின்லாம் இறங்கினா ராஜா கீழே இறங்கி அவ கையை பிடிச்சு இறக்குவா இல்லையா, அந்த மாதிரி ராமச்சந்திரமூர்த்தி சீதா மாதா கையை பிடிச்சு அப்படி இறக்கினார். இத்தனைக்கும் சீதையை பிரிஞ்சு 10 மாசம் ஆச்சு, ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்திருக்கா. அதனால ஒரு பகவான் ரொம்ப ஆனந்தமா பரவசத்துல சீதா மாதாவுக்கு அப்படி கையை பிடிச்சு அப்படி சீதா மாதாவை அப்படி கீழே அப்படி இறக்குறான் அத்தியாச்சரியமாக. பகவான் அப்படி கையை பிடிச்ச உடனே சீதை அப்படியே புதுசா கல்யாணமான மாதிரி வெக்கப்பட்டாளாம். விபண்டக மகரிஷிக்கு அவ்வளவு சந்தோஷம், புதுசா கல்யாணமானவ மாதிரி 2 பேரும் வந்து நின்னார்களாம். அழகா அப்படி பகவான் கீழே இறக்கணும்னா தாயார் அந்த கையை விடாம அப்படி இறுக்கி பிடிச்சுட்டாளாம். இன்னைக்கு அந்த ரிசப்ஷன்ல வந்து அப்படி மாப்பிள்ளை கைய பொண்ணு கோத்துண்டு அப்படி வந்து நிப்பா இல்லையா, அதே மாதிரி தாயார் பகவானுடைய கையை கோத்துண்டு நிக்கக்கூடிய ஒரே இடம் இந்த மதுராந்தகம் மட்டும்தான். அவ்வளவு அழகா காட்சி கொடுத்தார். என்ன ஆச்சரியம்னா, ராமன் சீதையை பிரிஞ்சு தேடும் பொழுது பல பேர்கிட்ட வரேன் 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 வரேன்னு சொல்றார்.
எல்லாருக்கும் அந்த மாதிரி காட்சி கொடுக்கறதே இல்லை. ஏன்னா பத்ர ரிஷிக்கு அப்படிதான் பண்றேன்றார், ஆனா அப்படியே போயிடுறார். கடைசியில நாராயணன் தான் வைகுண்டராமனா வந்து காட்சி கொடுக்கிறார். இங்க மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு விதத்துல பார்த்தா சம்பந்தி விபண்டக மகரிஷி. ஏன்னா ரிஷ்யசிங்கர் மாப்பிள தசரதருடைய சொந்த பொண்ணுதான் சாந்தலான்ற சாந்தா. சாந்தா தான் சரியா தசரதருக்கு புத்திரி சாந்தா. ஆனா அவருக்கு புத்திரி இருந்தா கஷ்டம்ன்றதுனால அந்த புத்திரிய அங்கதேச ராஜா அவருடைய ஃப்ரெண்டுக்கு தத்து கொடுத்துடுறார். தத்து கொடுத்த அந்த குழந்தையதான் ரிஷ்யசிங்க மகரிஷிக்கு அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அப்ப சரியா ரிஷ்யசிங்கர் வந்து மாப்பிள தசரதருக்கு சாந்தா பொண்ணு. அப்ப இவர் சம்பந்தி, வேற வழியே இல்ல, மரியாதை கொடுத்தே ஆகணும். விபண்டகர் இப்ப சம்பந்தி ஆயிட்டார். அது வேற அக்காவுடைய மாமனார். அப்பாவுக்கு அப்புறமா சகோதரன் தான் வந்து அந்த சகோதரியினுடைய மரியாதையை காப்பாற்றணும்னு தர்மம் உண்டு இல்லையா. அப்பா இருக்கிற வரைக்கும் பொண்ணுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துருவார், எல்லா மரியாதையும் போயாச்சுன்னு அடுத்து மூத்த பிள்ளை தான் அந்த சம்பந்தி ஸ்நானத்துக்கு வந்துருவார். அதனால பகவான் என்ன பண்ண, விபண்டக மகரிஷியை விட்டு கொடுக்க முடியாதுன்றதுனால இவ்வளவு டென்ஷன்ல கூட இறங்கி விபண்டக மகரிஷிக்கு அழகா காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்றார். இதேதான் பத்ர மகரிஷியும் கேட்கிறார். சீரியாஷ்மா வரேன்னு சொல்றார், ஆனா போயிடுறார். இந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியல. இன்னொன்னு ஒரு நன்றி கடன் வச்சுக்கோங்களேன். ரிஷ்யசிங்க மகரிஷியினுடைய புத்திர காமேஷ்டி யாகத்தினாலதான் ராமன் பிறந்தான். அதனால அவருடைய தகப்பனாருக்கு பண்ண வேண்டிய ஒரு தர்மம் ராமனுக்கு உண்டு. நன்றி கடன் சொல்வா இல்லையா, இங்க வந்தேன் என்ன இவராலதான் எனக்கு குழந்தை பிறந்ததுலாம் சொல்லுவா இல்லையா, இந்த சுவாமி அந்த சுவாமியோட பேரெல்லாம் வைக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆச்சரியமாக விபண்டக மகரிஷிக்கு பகவான் அப்படி காட்சி கொடுத்துட்டா. ஜம்முன்னு சீதா மாதாவோட கையை பிடிச்செண்டும் லக்ஷ்மணனோடையும் பகவான் காட்சி கொடுத்துட்டான். அப்படி சொல்லிட்டு ராமானுஜர் அழகா சீதா மாதா ராமனுடைய கையை அப்படி பிடிச்சுட்டு இருக்கிறத காட்டி கொடுத்தார். எல்லாருக்கும் பரமானந்தம். அயோத்தியால மிதிலால கூட இப்படி தாயார் ராமனுடைய கையை பிடிச்சுன்னு எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு அழகா காட்சி கொடுத்தார். அவ்வளவு சிரேஷ்டம் இந்த சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்த உற்சவரையும் காட்டி கொடுக்கிறார். கருணாகர பெருமாள், விபண்டக மகரிஷி பூஜை பண்ண பெருமாள் இவர்தான் அப்படின்னு கருணாகரன்னே அவருக்கு பேர் உண்டு. அப்படி அழகா காட்டி கொடுத்துட்டு இந்த கருணாகர பெருமாள் பக்கத்திலேயே ராம லக்ஷ்மண சீதா விக்கிரகங்களையும் உற்சவ மூர்த்தியும் காட்டுறார். இந்த இடத்துல மட்டும் 2 உற்சவர்கள் உண்டு அப்படின்றார் ராமானுஜர். இது என்ன ஆச்சரியம்னா, ராமச்சந்திரமூர்த்தி ரங்கநாதன விபீஷனுக்கு கொடுத்த பிறகு கொஞ்ச நாளைக்கு ஆராதனம் பண்றதுக்காக விபண்டக மகரிஷி பூஜை பண்ணிட்டு இருந்த கருணாகரனை தான் அயோத்தியால வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தார். அவர் கிளம்பும் அதுக்கப்புறமா தான் மேல்கோட்டைக்கு போற அந்த ராமப்பிரியர் ராமன் கிட்ட வரார். அப்ப அந்த கருணாகர பெருமாளை ராமன் திரும்பவும் கிளம்புறதுக்கு முன்னாடி மதுராந்தகத்துல கொண்டு வந்து கொடுக்கிறாராம். அது கொண்டு கொடுக்குற வரைக்கும் பார்த்தார விபண்டக மகரிஷி ராமசீதா லக்ஷ்மண மூர்த்தியை வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருந்தா. அதனால 2 உற்சவ மூர்த்தி. இதுல யாருக்கு ஏற்றம் ஜாஸ்தினா கருணாகரனுக்கு ஏற்றம் ஜாஸ்தி. கருணாகர பெருமாளுக்கு அந்த இடத்துல பெரிய பெருமாள்னு பேரு. ஏன்னா ராமனே ஆராதனை பண்ண பெருமாள் அப்படின்னு கருணாகரனுக்கு ஏற்றம் ஜாஸ்தி. ராமச்சந்திர மூர்த்திக்கு இந்த ராமநவமி உற்சவம் இப்ப ஆனி சமயத்துலதான் அழகா அந்த ராமனுக்கு ஏற்றம் உண்டு. இதெல்லாம் அழகா ராமானுஜர் சொல்லி கொடுக்கிறார். அவர் சொன்னார் ராமானுஜர் அப்ப அழகா, இந்த ராமனுடைய சந்நிதி ஒரு விசேஷம், எங்கேயுமே ஆஞ்சநேயருடைய சந்நிதி கிடையாது. மதுராந்தகம் கோவில் ஆஞ்சநேயர் சந்நிதி கிடையாது. ஏன் அப்படின்னா 14 வருஷம் முடிய போகிறதுனால பரதன் அக்னி பிரவேசம் ஆயிடுவான்னு சொல்லி ஆஞ்சநேயரை பகவான் புஷ்ப விமானத்துல ஏத்தலையாம். அவர் தான் நன்னா பரப்பாரு, ஜோர 5 1 பெற்றான் 5 1 தாவி. அதனால ஆஞ்சநேயர் அயோத்தியாவுக்கு நந்தி கிராமத்துக்கு பரதனிடத்துல விஷயம் சொல்ல போனதுனால அங்க ஆஞ்சநேயர் சன்னதி இன்னைக்கு மதுராந்தகத்துல கிடையவே கிடையாது. இத்தனையும் சுவாமி ராமானுஜர் சொன்னார். அந்த ராமனுடைய திருமுக மண்டலம் பக்கத்துல லக்ஷ்மணன், அது மாதிரி அந்த லக்ஷ்மணனையும் ராமானுஜனையும் பார்த்தா ஒரே மாதிரியே இருப்பார். ஏன்னா அவரும் ராமானுஜன் இவரும் ராமானுஜன் தானே, இளைய ஆழ்வார். இதுல என்ன ஆச்சரியம்னா, லக்ஷ்மணனாகவே ராமன் அழுதுன்றிருக்கும் பொழுது வந்தவர் தான் நம் ராமானுஜர். திரும்பியும் சீதா மாதாவை கையை பிடிச்சு ராமன் இறக்கும் பொழுதும் நின்று பார்த்தவர் அதே ராமானுஜர். ராமனுடைய துக்கத்தையும் ராமனுடைய ஆனந்தத்தையும் ஒரே இடத்துல 2 காலங்கள்ல பார்த்தவர் ராமானுஜர். அவர் இப்ப ராமானுஜனா நின்று இத்தனை வைபவத்தையும் பிரத்யக்ஷமா சொல்றார். எல்லாரும் கேட்டு மயங்கினா அழகா கோவிலுக்குள்ள பிரதட்சணம் வரும் பொழுது ஜனகவல்லி தாயார், அழகா ஜனகவல்லி தாயாரையும் சேவிச்சுட்டு
அப்படி பிரதட்சணம் வரும் பொழுது மகிழ மரம் சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சார் ராமானுஜர். ஏன்னா அந்த மகிழ மரத்தடி கீழே தான் ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் நடந்த இடம். துவயம் விளைந்த திருப்பதி அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்துல மதுராந்தகத்துக்கு திருநாமம். அழகா ராமானுஜர் அப்படி சேவிச்சார். மயிர்கால்கள் குத்துண்டு நிக்கிறது ராமானுஜருக்கு. கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வெளியறது. அப்படியே மேனி சிலிர்க்கிறார் சுவாமி ராமானுஜர். அப்படியே கைகூப்பிக்கிறார். இந்த மண்டபத்தெல்லாம் பார்த்துட்டு அடியேன பெரிய நம்பிகள் ஆட்கொண்ட இடம் இதுவே அப்படின்னு அத்தனை பேரும் விழுந்து சேவிக்கிறானா. இந்த ராமானுஜரோட தான் அவள்லாம் 5-6 வருஷமா சுத்தின்னு இருக்கா. யாத்திரை 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 யாத்திரைன்னு இவ்வளவு தூரம் இன்னைக்கு ராமானுஜர் கிடைச்சாருன்னா அன்னைக்கு பஞ்சசம்ஸ்காரம் பெரிய நம்பிகள் பண்ணி வச்சதுனால தானே. பஞ்சசம்ஸ்காரம் 5 விதமான சம்ஸ்காரங்கள். தாப சம்ஸ்காரம், புண்ட சம்ஸ்காரம், நாம சம்ஸ்காரம், இப்படி எல்லாம் 5 விதமான சம்ஸ்காரம். தோள்கள்ல சங்கு சக்கரம் முத்திரைய பதிக்கிறது தாப சம்ஸ்காரம். ஊர்த புன்றம்ன்ற திருமண் 12 இட்டுக்க சொல்லி கொடுக்கிறது புன்ற தாப சம்ஸ்காரம். புன்ற சம்ஸ்காரம் சொல்லுவா. நாம சம்ஸ்காரம் அழகா ஆச்சாரியின் திருநாமத்தையோ மற்ற பெரியவாளுடைய திருநாமத்தையோ நமக்கு நாமமா வைக்கிறது தாச நாமம் சொல்லுவா. அது வரைக்கும் ராமானுஜர் இளையாழ்வார்னதான் பேர். சரியா ராமானுஜருக்கு ராமானுஜன் அப்படின்னு பேர் கிடைச்ச இடம் மதுராந்தகம் தான். அவ்வளவு அழகான அதுவும் நடந்து ராமானுஜருக்கு திருவாராதனம் பண்ற கிரமத்தையும் சொல்லி கொடுத்தார் பெரிய நம்பிகள். அது இல்லாதபடி அழகா ஓம் நமோ நாராயணா என்ற அஷ்டாட்சரமும் ஜோரா துவய மந்திரத்தையும் சரணாகதி மந்திரங்களையும் சொல்லிக் கொடுத்து அத்தனையும் பண்ணி ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவனா மாத்தின ஒரு இடம் மதுராந்தகம். அழகா ராமானுஜர் தனியும் சொல்லி ஆச்சாரியன் இடத்துல கிருபா கடாட்சம் பண்ண ஸ்தலம் இதுவே அப்படின்னாரு. இன்னைக்கு அந்த மகிழ மரத்தை அப்படி அப்படி பார்த்துட்டு அப்படி கிளம்பினோம் நாங்க. நிஜமாவே அது பரம பாக்கியம். அது கோவிலுக்குள்ளே அந்த இடத்த பாக்குறது ஒரு அழகு. அந்த கரெக்டா அந்த பைபாஸ், அது என்ன பைபாஸ் இப்படிதான் அப்படி போட்டான்னு தெரியல, நினைச்சானு அசந்து போவேன். கரெக்டா பைபாஸோட அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் ராமனுடைய கோவில் கரெக்டா நினைச்சு சந்தோஷமா அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் அழகா கோவில். நான் அங்க அந்த பைபாஸ்ல நின்று அந்த கோவிலை பாக்குறதே ஒரு தனி அழகு. மதுராந்தகம் வழியா பைபாஸ் போறோம்னா அந்த ரூட்ல அப்படி பாக்குற சுவாமியை பாக்குறது. தாம்பரம்ல இருந்து இப்படி போகும்போது டுவர்ட்ஸ் திண்டிவனம் இப்படிலாம் போகும்போது பார்த்தோம்னா அண்ணா பக்கத்துல பார்த்துட்டு போகலாம் கோவில. அத்தனை அழகான அந்த மகிழ மரத்தடிய இன்னைக்கு பார்த்தோம். அந்த ஜம்முன் அதுதான் இன்னைக்கு இந்த விஷயம் இப்ப சொல்லணும். ஆனா காத்தாலும் அப்படி பைபாஸ் பண்ணி இப்படி வந்துட்டு இருக்கேன். இதுதான் ராமானுஜ கிருபை. இன்னைக்கும் மதுராந்தகம் கோவில்ல அழகா ராமானுஜர் ஜம்முன்னு அவருக்கு பெரிய நம்பிகள் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்ச அந்த சங்கம் சக்கரம் எல்லாம் இன்னைக்கும் அங்க அப்படியே இருக்கு. அத்தியாச்சரியமா ராமானுஜர் அந்த இடத்துல கிரகஸ்த தர்மத்தை தானே இருந்தார். அப்ப சன்னியாசிலாம் கிடையாது, வெள்ள வஸ்திரம் உடுத்திட்டு தான் இருப்பார் சுவாமி ராமானுஜர். அழகா ராமானுஜர் அத்தனையும் சேவிச்சார். ஆனந்தத்துல தளச்சார். மதுராந்தகம் ஆச்சாரியன் ராமானுஜருக்கு அனுகிரகம் பண்ண ஒரு ஸ்தலம். ராமானுஜர் அவ்வளவு அழகா நின்றார். ராமானுஜர் அழகா பஞ்சசம்ஸ்காரம் ஆன பிறகு பிரமாணம் எது, பிரமேயம் எது, பிரமாதா எது அப்படின்னு கேட்க அவர் ராமானுஜர் கேள்வி கேட்ட இடமும் இதுதான். பதில் கிடைச்ச இடம் காஞ்சிபுரம். அழகா ராமானுஜர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு மதுராந்தகம் ஏரிகாத்த ராமனுடைய சந்நிதியில நின்று அப்ப அழகா பெரிய நம்பிகள் கைகூப்பிண்டாராம். அப்படியே கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிஞ்சுதான் பெரிய நம்பிகளுக்கு. கண்கள்ல ஆனந்த பாஷ்பம் வழிஞ்சுண்டு அழகா தியானம் பண்ணாராம் பெரிய நம்பிகள். நம்மாழ்வான்ற நல்மேகத்திலிருந்து மழை அழகா நாதமுனிகள்ன்ற ஒரு குன்று மேல அப்படி பொழிஞ்சுதான். அந்த குன்றுல விழுந்த மழை அப்படியே மணக்கால் நம்பிகள் உய்ய கொண்டார் அப்படின்னு 2 ஆறா வந்து ஆளவந்தார்ன்ற ஒரு ஆறு வழியா நுழைஞ்சு நேர அருவி 2 அருவியும் ஆளவந்தார்ன்ற ஒரு நதியில வந்து விழுந்து அந்த நதியுடைய கிருபை ராமானுஜம்ன்ற ஒரு ஏரியில வந்து விழுந்துதான். அந்த ராமானுஜன்ற ஏரிய காத்த ராமன் இவர். அதனால பெரிய நம்பிகள் அந்த மதுராந்தகம் ராமனுக்கு தடாக பாலன் அப்படின்னு ஒரு திருநாமத்தை வச்சார். தடாகத்தை பாலனம் செய்யக்கூடியவன்.
அப்படிதான் அவனுக்கு ஏரி காத்த ராமன் பேர். ராமானுஜம்ன்ற ஏரியை காத்த ராமன். நிஜமாவே ஏரியில தான் ஜலம் இருக்கும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஏரியிலன்னா ஜலம் எல்லாம் ஓடி போயிடும். அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய எல்லா கிருபையும் ராமானுஜன்ற ஏரியில இருக்கான். அந்த ஏரி என்னடானா 1000 வருஷம் ஆன பிறகு கூட இன்னைக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஏரி இல்ல அப்படின்னா அந்த மழையெல்லாம் வீணா தானே போயிருக்கும். இன்னைக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம், இந்தியாவில பார்த்தா நிறைய மழையெல்லாம் தண்ணி எல்லாம் டேம் இல்லாம வீணா போயிட்டு கடல்ல போய் சேர்றதுன்றோம் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பெய்த மழையெல்லாம் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறதுனா ராமானுஜன்ற ஒரு ஏரியினாலே. அந்த ஏரிய காத்த ராமன்றனால்தான் தடாக பாலன் அப்படின்னு ஒரு திருநாமம். அதுதான் ஏரி காத்த ராமன். ஆனா பின்னாடி நிஜமாவே கலெக்டர் அந்த பிளேஸ் அவனுக்காக லயனல் பிளேஸுக்காகவே ராமனும் லக்ஷ்மணனும் ஏரிய காத்த ராமனாகவே காட்சி கொடுத்தான். அதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஏரி காத்த ராமன் தான் திருநாமம். அவ்வளவு அழகா ராமானுஜர் அந்த இடத்துல அப்படின்னு இருந்தார். அப்ப பக்தாளை பார்த்து சொன்னார், நம்முடைய சிஷ்யர் கோவிந்தஜீயருக்கு பிராமண ஜென்மா கிடைச்சதே மதுராந்தகம் ஏரிக்கரையில தான் அப்படின்னார். கோவிந்தஜீயர் யாரோ இல்ல, யாதவ பிரகாசருக்கு தான் கோவிந்தஜீயர்னே பெயர். யாதவ பிரகாசர் பூர்வ ஜென்மத்துல மதுராந்தகம் ஏரிக்கரையில தான் உடும்பா இருந்தார். அப்ப ஸ்ரீரங்கத்திலிருந்து திருப்பதி போறவா அந்த ஏரிக்கரையில உட்கார்ந்து அன்னம் சாப்பிடுவா. அந்த பாகவதர்கள் சாப்பிடும்போது கீழே சிந்தின அந்த உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட்டதுனால உடும்பா இருந்தவர் பிராமணனா பிறந்தார், பின்னாடி நம்முடைய சிஷ்யனா மாறினார் அப்படின்னு யாதவ பிரகாசர் வைபவத்தையும் சொன்னார் ராமானுஜர். அதான் ஆச்சரியம். அந்த யாதவ பிரகாசர் அவர் கொலை பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லல, நம்முடைய சிஷ்யன் கோவிந்தஜீயர்னு சொல்லி அவர் வைபவத்தை ராமானுஜர் சொன்னார். இத்தனையும் ராமானுஜர் ஆனந்தமா சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நாம சுவாமி ராமானுஜரோட ஏரி காத்த ராமனுடைய திருவடி நிழல்ல அழகா ஜனகநந்தினி, அழகா ஜானகி ராமன் கையை பிடிச்சுருக்காளே, நம்ம இன்னொரு கையை பிடிச்சின்றோம், தாயார் இன்னொரு கையை பிடிச்சுண்டு கருணாகரனோடையும் ராமச்சந்திர மூர்த்தியோடையும் பெரிய நம்பிகளோடையும் அந்த ஏரிக்காரோட நல்ல காத்துல ஜோர பஞ்சசம்ஸ்காரம் நடந்த மகிழ மரத்தடி கீழே ஆனந்தமா ராமானுஜரோட கண்ணுரங்குவோம். சொப்பனத்திலேயே நமக்கும் ராமானுஜர் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைக்கட்டுமே. ராமானுஜா எங்கள் கதியே ராமானுஜமுனியே. எங்களுக்கெல்லாம் வைஷ்ணவ லட்சணம் இருக்கா இல்லையா ஒன்னும் தெரியாது. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் ராமானுஜன்ற ஏரி நமக்கும் ஜலம் தரட்டும். பக்தி ஞான வைராகியம்ன்ற ஆனந்தமான ஜலம் தரட்டும். நம்முடைய தாபங்கள்லாம் நீங்கட்டும். ராமானுஜா எங்களுக்கும் பஞ்சசம்ஸ்காரத்தினுடைய பஞ்சசம்ஸ்காரத்தையும் நீங்க பண்ணி வச்சிடுங்கோ. எங்களை உங்க திருவடியிலேயே வச்சிடுங்க. உங்க திருவடி நிழலே எங்களுக்கு போதும். இன்னைக்கு நம்ம சுவாமி ராமானுஜரோட பெரிய நம்பிகளோட மதுராந்தகத்துல ஜம்முன்னு தங்குவோம். நாளைக்கு அழகான ஒரு திவ்ய தேசம், ஆச்சரியமான பெருமாள், அதிவிசேஷமான தாயார். யார் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.